டேபிள் டெக்கார், வால் டெக்கார், ஃபவுண்டைன்ஸ், கிளாக் போன்ற தரமான அனைத்து வகையான வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினைப் பொருட்கள் வாங்க முத்ராஸ், வேளச்சேரி, சென்னை. கால் 7395939591. ஆன்மீக ஐதீகங்கள். இடும்பன். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் இடும்பன் பற்றியும் அவரை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பற்றியும் இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். முருகப்பெருமான் வீற்றிருக்கும் கோவில்களை காப்பவராக விளங்குபவர் இடும்பன் என்றும், பழனியில் மலை மீது முருகப்பெருமான் அருள் பாலிப்பது போன்று அருகே உள்ள இடும்பன் மலையில் இடும்பன் அருள் பாலித்து வருகிறார். அழகன் முருகனுக்கு உகந்த நாட்களில் எல்லாம் முருக பக்தர்கள் விரதமிருந்து பாத யாத்திரையாகவும், பால்குடங்கள் சுமந்தும், தங்கள் தோள்களில் காவடியை சுமந்து சென்றும் நேர்த்திக்கடனை சமர்ப்பித்து முருகப்பெருமானை வழிபடுகின்றனர். இதில் குறிப்பாக காவடி எடுத்து வழிபடுவதற்கும் இடும்பனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு என்றும், அது குறித்து புராண வரலாறு ஒன்றும் கூறப்படுகிறது. பழனி மலையும் இடும்பன் மலையும் சிவகிரி, சக்திகிரி என்ற இரு மலைகளாக கைலாயத்தில் இருந்ததாகவும், அகத்திய முனிவருக்கு கொடுக்க நினைத்து பொதிகைக்கு கொண்டு போக இடும்பாசுரனுக்கு சிவபெருமான் ஆணையிட்டாராம். இடும்பாசுரன் மலைகளை பிரம்மதண்டத்தின் இருபுறமும் காவடியாக கட்டி தூக்கிக் கொண்டு போகும்போது வழியில் களைப்படைந்து போகிறார். காரணம் என்னவென்று இடும்பன் நோக்க, சிவகிரி மலையில் பாலகனாக முருகன் குராமரத்தின் கீழ் நின்றதால் மலையை இடும்பனால் அசைக்கவும் முடியாமல் தூக்கவும் முடியாமல் போனதாம். கோபமடைந்த இடும்பன் முருகனுடன் போரிட்டு வீழ்ந்து கிடக்க, அவரது மனைவி இடும்பி முருகப்பெருமானிடம் வேண்டியதன் பேரில் அவரை மீண்டும் முருகப்பெருமான் எழச் செய்தார் என்கிறது தலபுராணம். உயிர் பெற்று எழுந்த இடும்பன் முருகனிடம் 2 வரங்கள் பெற்றாராம். அதாவது, முருகப்பெருமான் அருள் பாலிக்கும் பழனி மலையில் வாயில் காவலனாக ஒரு இடமும், தான் 2 மலைகளையும் எடுத்து வந்தது போல காவடியுடன் தமது பிரார்த்தனைகளை கொண்டு வரும் அடியார்கள் முருகப்பெருமானின் பூரண அருள் பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டாராம். இடும்பனுக்கு அருள் புரிந்த முருகன், உன்னை வணங்குவோருக்கு என்னை வணங்கிய பலன் கிடைக்கும் என்றும், இனி இடும்பனைப் போலவே காவடி ஏந்தி சன்னதிக்கு வரும் பக்தர்களுக்கு பரிபூர்ண அருள் வழங்குவதாகவும் வாக்களித்தாராம். கந்தா கதிர் வேலா முருகா, உன்னருளாலே நானும் பிறந்தேன் முருகா. கந்தா கதிர் வேலா முருகா, உன்னருளாலே நானும் வளர்ந்தேன் முருகா. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த இடும்பன் கோயிலுக்கு படிவழிப்பாதை மட்டுமே உண்டாம். சுமார் 15 அடி உயரமுள்ள மூலவர் இடும்பன் சுவாமி பழனியின் காவல் தெய்வமாகவும் கம்பீரமாக நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். குறிப்பாக இடும்பனுக்கு பங்குனி மாதத்தில் சிறப்பு அபிஷேகங்களும், சந்தனக்காப்பு அலங்காரங்களும், சோடச உபச்சாரங்களும் நடைபெறுகின்றன. நேயர்களே, காவடியை அறிமுகம் செய்த இடும்பனை வணங்கினால் வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள் அனைத்தும் நீங்கும் என்றும், அளவிட முடியாத நற்பலன்கள் நம்மை வந்து சேரும் என்றும் கூறப்படுகிறது. நம்முடைய இடும்பைகள் அகல பழனிமலைக்கு செல்லும் போதெல்லாம் இடும்பனை தவறாமல் தரிசித்து முருகப்பெருமானின் பரிபூரண அருளை பெறுவோம். வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். இடும்பன்.
டேபிள் டெக்கார், வால் டெக்கார், ஃபவுண்டைன்ஸ், கிளாக் போன்ற தரமான அனைத்து வகையான வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினைப் பொருட்கள் வாங்க முத்ராஸ் வேளச்சேரி, சென்னை. கால் 7395939591.